விவசாய தமிழ் 2.0 நேயர்களே அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 ஹெவி சைஸ், அதாவது வந்து இது மாதிரி எறும்பு பார்த்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ஹெவி சைஸில் 2 எறும்பு வந்துச்சுங்க. ஒன்று ஜாஃப்ராபடியில் ஒன்று வந்துச்சுங்க, ஆனால் அதோட பெரிய பிடியில் ஒன்று வந்துருந்துச்சுங்க. அதை பற்றின விவரங்கள் பார்க்கலாங்க. அதுபோக வந்து திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒருங்கிணைப்பு மாநாடு வந்து நடத்துகிறாங்க, அதை பற்றின விவரங்கள் பார்க்கலாங்க. மாநில அளவில் விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு, மாநில மாநாடுங்க, அதை பற்றி பார்க்கலாங்க. நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருகிற டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் சுங்கச்சாவடி அருகே நடைபெற இருக்கக்கூடிய விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு. கடன் விடுதலைன்னா என்ன? என்னப்பா போய் அரசாங்கத்தை எப்ப பார்த்தாலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கறாங்க நிறைய பேர். ஆனா விவசாயிகள் கடனாளி ஆனதுக்கு யார் காரணம்? மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளை போட்டு கொண்டு உணவு உற்பத்தி செய்ய, இந்த பயிரை வை, இந்த செடியை வை, இதை உற்பத்தி பண்ணணும்னு சொல்றாங்க. அதற்கு ஏகப்பட்ட மானியங்களை கொடுக்கறாங்க. உணவு உற்பத்தி பண்ணி நாம பொருளை சந்தைக்கு கொண்டு வந்தா விலை வச்சு கொண்டு போனா விலை கொடுக்கறாங்களா? கொள்முதல் பண்றாங்களா? நஷ்டமான ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுக்கறாங்களா? எதுவுமே இல்லையே. அப்ப அரசாங்கம் சொல்றதை கேட்டு பயிரை வச்சு உயிரை தேய்ச்சு நம்ம கொண்டு போய் சந்தை கொண்டு போனா விலை கிடைக்கல, கடன் ஆகும். வாங்கின கடனை கட்ட முடியல, கடன் மேல கடன். ஆக நம்மளை உழைக்க சொன்ன அரசுதான் நம்ம கடனுக்கு பொறுப்பு. உழைத்த நமக்கு கடன் தள்ளுபடி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. எங்க கடந்த 15 வருஷத்துல எந்த கட்சியும் சாராத தமிழக விவசாயிகளுக்காக மட்டும், தமிழக விவசாயியின் நலனுக்காக நடத்தக்கூடிய மாநில மாநாடுங்க. அதனால் வந்து அனைவரும் தவறாமல் கலந்துக்குங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் மாநாடு நடக்குதுங்க. நடக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர், அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமைங்க, டிசம்பர் 28ஆம் தேதி மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மாநாடு நடக்குதுங்க. இது வந்து முழுக்க விவசாயிகளுக்காக நடக்கக்கூடிய மாநாடு தானுங்க. இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த கட்சியும் சாராத மாநாடுங்க. விவசாயிகள் மற்றும் ஒன்றிணைக்கக்கூடிய மாநாடுங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்றிணைக்கணும். விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை என்ன அப்படிங்கிறத அரசுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அதை கோரிக்கையாக கொண்டு போய் சேர்த்தணுங்க. அனைவரும் ஒரு இடத்துல வந்து விவசாயிக்கு ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு விவசாய சங்கமாக நம்ம போய் நின்று போராடணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு நிகழ்வுலேருந்து நம்ம வந்து தற்காத்துக்க முடியுங்க. அதனால் தவறாமல் வந்து விவசாயிகள் மீதும் விவசாயத்தின் மீதும் ஆர்வமுள்ள அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்துக்குங்க. நன்றி. இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாங்க. வாரந்தோறும் திருப்பூர் சந்தை நிலவரம் போட்டுருக்கிறோம், அதாவது லைவ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரம் வரக்கூடிய மாடுகளை அப்போதைக்கப்போ லைவாக போஸ்ட் பண்ணுவாங்க. எதுலேன்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மாடுகள் உங்களுக்கு பிடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அப்போதைக்கப்போ அந்த மாடுகள் வாங்கி ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி தமிழ்நாட்டில் அனுப்பிச்சி வச்சிடலாம். எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை காப்பாற்றி விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லைவ் குரூப் லிங்க் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க. நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புவோம், நீங்கள் அதன் மூலியமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் கன்றுகள் நிறைய வந்து இந்த தடவை எக்கச்சக்கமான மாடுகள் வந்துச்சுங்க. கன்றுகள் எருமையில் ரொம்ப எக்கச்சக்கம். அதுலேயும் வந்து அது 2 எருமை அது நல்ல முரட்டு சைஸுங்க. அந்த சைஸில் எருமையை பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு 2 எருமை நல்லா முரட்டு சைஸில் வந்துச்சுங்க. நோம்பி வாரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மாடுகள் வரத்து எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. எள்ளு போட்டால் எள்ளு கீழ் போகுது, அந்தளவுக்கு வாங்கக்கூடிய வியாபாரிகள் கூட்டம் இருந்துச்சுங்க. ஓரளவுக்கு வந்து விற்பனைகளும் ஆச்சுங்க.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடல் நிறையா வருதுங்க, எருமையில் நிறையா வருது, ஜெர்சி மாடல் நிறையா வருதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறம்பையில் மச்சம் இருக்கக்கூடிய மாடுங்க, மச்ச மயிலுன்னு சொல்லுவாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினே வந்து 2 மச்சம் இருக்குங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மச்சம் இருக்கக்கூடியது வந்து கற்கை மயிலில் மச்சமாக இருக்குங்க. அடுத்து வந்து மயில மாடு, நல்ல மாடு, நல்ல டைப்பான நல்லா பிடிச்சிருந்துச்சு, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாடாக இருந்துச்சுங்க தவிர வந்ததில்லை. ஆனால் பல்லு சுத்தமாக தேஞ்சு போச்சுங்க, இல்லையா இல்லாமல் இருந்து அந்த மாட்டை வாங்கியிருக்கலாமுங்க. மாடு தெளிவான மாடு, அப்பேற்பட்ட மாடு, நல்ல மாடு, நல்ல ஒரு எல்லா வகையிலும் தொழு சுத்தமான மாடு. கொஞ்சம் இலச்சிருந்துச்சு, ஆனால் வந்து திமிழ் கொஞ்சம் மிந்திருந்துச்சு. அந்த மாட்டில் நல்ல மாடுங்க. இது வந்து பார்த்தா நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க. காது மட்டும் லைட்டாக வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான காதாக தெரிஞ்சுதுங்க. நல்லா அகண்டு போய் உள்ளே கூடி வந்து திருவும் மாடுங்க. திருவும் மாட்டில் நல்ல மாடு, நல்ல பெருவட்டான மாடுங்க. இது எல்லாமே சனி பிடிக்காத காரணத்தினால தான் விற்பனைக்காக வருதுங்க. இதெல்லாம் வந்து 4-5 தடவை 10 தடவை போட்டு பார்த்துருப்பாங்க, சனையே பிடிக்கல அப்படிங்கிறனால வந்து விற்பனைக்கு வருங்க. தேவையில்லாத கண்ட தீவனங்களை வாங்கி போட்டு, விலை கம்மியாக கிடைக்குன்னு வாங்கி போட்டு, விலைக்கு அதிகமாகவும் கிடைக்குதுன்னு வாங்கி போட்டு, இந்த தீவனம் நல்லா இருக்குது, அந்த தீவனம் நல்லா இருக்குன்னு வாங்கி போட்டு, கடைசியில் வந்து மாடுகள் இது மாதிரி பாலை கறந்து கொழுப்பு கட்டி தான் வந்து செனை பிடிக்காம வந்து சந்தைக்கு வருதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான தீவனங்களை வாங்கி போடுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா நெத்திப்பட்டி வளர்ச்சியில் குட்டை கொம்பில் கூடுவோமுங்க, நல்ல தோல் நயமுங்க, கண்ணாமூச்சி சுத்தம், நல்ல கண்ணாமூச்சி சுத்தம், உடம்பு நல்ல உடம்புங்க, வால் வந்து தேவையான நேரம் கூட்ட அளவுக்கு இருந்துச்சுங்க, நல்ல நிறக்காலில் நல்ல மாடாக இருந்துச்சுங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கட்டு நல்ல உடம்பு கட்டுங்க, ஒரு லைட்டாக தொப்புள் தாடை வந்து லைட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் பக்கத்துலேயே ஒரு கிடாரி வந்து எல்லாமே கட்டியிருந்தாங்க. கருக்க மயில மாடுங்க, நல்லா வந்து நெத்தி பிள்ளை மாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் கொஞ்சம் பிள்ளை நேரமாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் கூடிய மாடு பார்த்திங்கன்னா சின்ன மூஞ்சில் நல்ல வெள்ளார கும்பலாக அகண்டு போய் கூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. நம்மகிட்ட கூட அரமணை கல் டைப்பில் நல்ல முகத்தில் நல்ல முகமுங்க. குறுங்கால் மாடு, நல்லா டபுள் பர்த் உடம்புங்க. ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க. கொம்பு தலையில் உடம்புல சூப்பராக இருந்துச்சுங்க. மாடு உடம்பு கட்டிலையும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு இருந்துச்சு, தாடை மட்டும் லைட்டாக தாடையாக இருந்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமுந்தாப்பில் நெஞ்சாங்குள அகலத்தோட குறுங்கால் மாடுன்னு சொல்லுவாங்க. நெத்திப்பட்டி விளாசம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இது மாதிரி நெத்தி வந்து இந்த மாதிரி அகலமான நெத்தியாக ஒரு சேர பல ஏற்றக்கூடுங்க. அப்போ தான் வந்து நெத்தி பட்டி விளாசம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எருமைகள் நிறைய வந்துச்சுங்க. ஒவ்வொரு எருமை ஒவ்வொரு டைப் வந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாஃப்ராபடி எருமைங்க. அதை பற்றின முழு வீடியோவும் நம்ம பார்க்கலாங்க. நல்ல பெருவட்டான எருமைங்க, நல்ல சைஸில், நல்ல பெருவட்டு சைஸில் நல்ல ஒரிஜினல் ப்ரீட், நல்லா கறந்துருக்கூடிய எருமைங்க. நேரம் ஒரு 10-15 கறந்துருக்கூடிய அளவுக்கு நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருந்துச்சுங்க. பக்காவான ப்ரீட் குவாலிட்டி, நல்ல ஹெவி சைஸில் தெளிவான எருமையாக இருந்துச்சுங்க. எருமைகளும் பார்த்திங்கன்னா செனை பிடிக்காதனால தான் வந்து வெட்டுக்கு வந்து விற்பனைக்காக வந்து வருதுங்க, இறைச்சிக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எருமையிலே வந்து செனை, இது மாதிரியான எருமைகளை செனை பண்ணி வந்து விற்பனை செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பண்ணையும் வந்து லாபகரமாக போகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மயிலை காளை, கொஞ்சம் வந்து திமிழ் சாஞ்சு லைட்டாக நடுப்பழமாக தெரிஞ்சுதுங்க. அதனால் வந்து நம்ம வாங்குறத தவிர்த்துட்டோமுங்க. ஆனால் ஓரளவுக்கு கருக்காயோட வண்டிக்கு உழவுக்கு அது மாதிரி பயன்பாட்டுக்கு இந்த காளை பயன்படுத்திக்கலாமுங்க. அது மாதிரி கண்ணாக தான் இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல பிக் சைஸ் எருமை வந்துச்சுன்னு சொல்லியிருந்தோமுங்க. இது நீலி ரவின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நல்ல நடுத்தர சுட்டியோடங்க, 4 கால் வெள்ளை, பூவால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ப்ரீட் கூட சேர்ந்தது. நல்லா ஹெவி சைஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கூட யூடியூப்பில் ஃபேமஸாக அந்த எருமை வந்து இதே எருமை வந்துருக்குங்க. நல்லா ஹெவி சைஸு, நேரம் ஒரு 15 லிட்டரு கறக்கூடிய அளவுக்கு நல்ல மடியாமல் சுத்தமுங்க. புறமாடு, புற கெடைன்னு சொல்லுவாங்க, அது புறமாடு. பின்மாடு முட்டாணி சட்டை நல்ல அகலமுங்க, நல்ல வால் சனத்தில், மடித்தொகையில் அருமையான மடித்தொகைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எருமையில் பார்த்திங்கன்னா அதிகமாக இது மாதிரி எருமைகள் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. இந்த சைஸில் இந்த மாதிரி பெருவட்டில் அதே அளவு சேம் டைம் கறவையும் கறக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அருமையான மடியாம்பு சுத்தமுங்க. மடியாம்பு பார்த்தாலே வந்து நமக்கு தெரியுதுங்க, அவ்வளோ அருமையான மடியாம்பு. பெருவட்டுனா பெருவட்டு, அவ்வளோ பெரிய பெருவட்டுங்க. அந்த அளவுக்கு நல்ல பெருவட்டு எருமைங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாருங்க. சந்தையில் விற்பனையாக வீட்டுக்கு கொண்டு போன மாதிரி தான் தகவலுங்க. ஆனால் எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியலிங்க. ஆனால் சைஸில் நல்ல சைஸு. நீங்கள் எருமையில் பொறுத்தளவுக்கு பல்லெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க, எத்தனை ஈத்துங்கிற பார்க்க மாட்டாங்க. நல்ல தீவனம் கிடைக்குதா, நல்ல குணத்தில் இருக்குதா, நல்ல பால் கறக்குதா, பூங்காம்பாக இருக்கா அப்படிங்கிறத தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. நல்ல ப்ரீட் குவாலிட்டி, நல்ல நெட்வொர்க்கில் ஹெவி சைஸில் நல்ல ப்ரீட் குவாலிட்டியான ஒரு எருமை. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல தீவனம் வச்சு கறக்கக்கூடிய எருமைங்க. அதனால் வந்து பெருசாக வந்து செனைக்கு வரக்கூடியது தெரியாமே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எருமைகள் நசீதுக்கு வரது கண்டுபிடிக்க முடியுங்க. அதனால் வந்து ஒரு 5 எரும் 10 எரும் வச்சுக்கோங்க, ஒரு கிடாய் வச்சுக்கோங்க. அப்படி கிடாய் வச்சிருக்க முடியாத பட்சத்தில் பக்கத்தில் கூடிய கிடாய்களுக்கு சேர்த்துங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய கிடாய் வந்து நம்ம எருமையோட பெருசாக இருக்கணும், ரொம்ப சின்ன கிடாய்க்கு சேர்த்துக்கூடாது. நம்ம எருமையோட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கிடாய்க்கு சேர்த்துனீங்க அப்படின்னா தான் செனை பிடிக்குங்க. இல்லைன்னா வந்து ஒரு 5 எரும் 10 எரும் ஒரு 4 எரும் வச்சுருந்தாலும் ஒரு கிடாக்கண்ணு, ஒரு சின்ன கண்ணை ஒன்று வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எருமைகள் ஹீட்டுக்கு வர அது காட்டி கொடுத்துருங்க. அந்த அப்போ நீங்கள் கொண்டு போய் வந்து ஹீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்திக்கலாமுங்க.
இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எருமைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சுருட்ட கொம்பில் எருமை கன்று கிடாரிங்க இதெல்லாம் ஒரு 2 வில் அப்படி தேர்ந்துருக்குங்க. அதே அது பக்கத்தில் கூடிய எருமை பார்த்தீங்கன்னா நல்ல சைஸுங்க. நல்ல கை கால் ஊக்கத்தில் சரியான கை கால் ஊக்கம். எவ்வளோ பால் விட்டு வளர்த்தாங்கன்னு இது இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்தா கிடாக்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கிடாரிக்கணுங்க. நல்ல மண்டை கண்டையில் நல்ல பெருமண்டையாக பார்த்தா கிடாரிக்கண்ணாட்டவே தெரியாதுங்க. தூரத்துலேருந்து பார்த்தா கிடாக்கண்ணாட்டம் தான் தெரியுங்க. நல்ல சைஸ், நல்ல மடியம்சத்தில் நல்ல மடியம்சத்தமாக இருந்தது. 4 காம்பில் நல்ல ஒவ்வொரு காம்புக்கான இடைவேளை நல்ல மடியம்சத்தில் இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து விற்பனைக்காக தான் வந்ததுங்க சந்தைக்கு. 90% இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இறைச்சிக்காக தான் போச்சுங்க இந்த வாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா சாய்கவால் டைப்பில் ஒரு காளை கன்று ஒரு 15 மாதம் 16 மாதம் இருக்குங்க. நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க. அது வந்து விற்பனைக்காக வந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு எருமை. இந்த வாரம் வந்த எருமையில் எனக்கு பிடிச்ச எருமை சொல்லாமல் கொம்புதலே அப்புறம் உடம்புக்கட்டில் மீறின உடம்புக்கட்டுக்கு நல்ல தோல் நயமுங்க. மடியாமல் சுத்தம் நீங்கள் அவ்வளோ ஒரு மடியாமல் சுத்தமாக இருக்கும். 5 லட்சம் போட்டு எருமாலும் இந்த மாதிரி மடியாமல் சுத்தல் எருமை பார்க்க முடியுங்க. அது மாதிரி நல்ல நீலிக்காம்பாக இருக்கும். நல்ல பூங்காம்பாகவும் இருக்குங்க. நல்ல பின்மடி ஏற்றமாக காம்புக்கான இடைவெளி ஆகட்டும்ங்க, காம்போடைய அளவு ஆகட்டும்ங்க, எல்லா வகையிலும் சூப்பரான எருமைங்க. இது எல்லாமே செனை பிடிக்காத காரணத்தினால தான் இந்த விற்பனைக்காக வருதுங்க. கொண்டு போய் கறக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு நேரம் ஒரு 6லேருந்து 7 லிட்டர் கறக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த எருமையெல்லாம் பார்த்தீங்க இருக்கக்கூடிய சைஸை பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க. நல்லா கறக்கக்கூடிய எருமைங்க அதெல்லாம். அது தவிர பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடல் நிறைய வருதுங்க. எருது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி எருது வந்து ஒத்தை எருது கூட தனியாக கொண்டு வந்தாங்க. இவ்வளோ ஒரு பெருவட்டில் எருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கம்மிட்டு தான் வருதுங்க. அது பக்கத்து கூட எருதும் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய எருது 2 ஜோடியாக கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவிட்டான எருதுங்க. இது மாதிரி பெருவிட்டு வரக்கூடிய அளவுக்கான மாடுகளும் காளைகளும் ப்ரீடிங்க்கு தற்போதைய அளவில் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு மனசுக்கு ஒரு வேதனை அளிக்கிற விஷயமா இருக்குது. அந்தளவுக்கு பெருவிட்டு வரக்கூடிய மாடுகளும் கன்றுகளும் இல்லை. எப்படி கன்றுகளுக்கு பால் விட்டு வளர்த்தணும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அடுத்து நம்ம ஹெவி சைஸில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஜாஃப்ராபடி எருமை தானுங்க. நல்ல சைஸுங்க. நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் நல்ல தெளிவான எருமைங்க. நல்ல தோல் நயத்துலேயும் ஆகட்டுங்க, முகத்துலேயும் ஆகட்டுங்க. நல்ல சைஸு. நல்ல இந்த வாரம் வந்தால் 2 எருமை. அந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேறு ப்ரீடு. வேறு ப்ரீடாக இருந்தாலும் நல்ல ஒரிஜினாலிட்டிங்க. இது மாதிரி ஒரிஜினாலிட்டியான கன்றுகளை வாங்கி வளர்த்தி நம்ம வந்து ப்ரீட் பண்ணி அதில் வரக்கூடிய எருமைகள் எடுத்து நம்ம வந்து பால் கறந்து விற்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபகரமாக இருக்குங்க. அதே வந்து ஒரு எருமை பயிர வரைக்கும் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுதுங்க. அதனால் முடிஞ்சாலும் இது மாதிரி ஒரு கெல்ட் எருமையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு இது மாதிரி சைஸான எருமை வாங்கி கொண்டு போய் செனை பண்ணி ஒரு வருஷத்தில் பால் கறந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வருங்க. இது மாதிரியான தரத்தில் வரக்கூடிய ஒரு கிடாரிக்குன்னு வாங்கினாலே குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 55 ரூபா 60 ரூபா போடணும். இந்த மாதிரி எருமையே வந்து ஒரு 55 வாங்கிக்கலாமுங்க. அதனால் இது மாதிரி எருமையை வாங்கி செனை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஐடியாவாக இருக்குதுங்க விவசாயிகளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுகள் நிறைய வருதுங்க. வத்தக்கரை மாடு வருதுங்க. செனை பிடிக்காத மாடு இது மாதிரி நிறைய வருதுங்க. வந்தால் 4 காம்பில் பால் வருதான்னு தெளிவாக பார்த்துக்குங்க. வரக்கூடிய பால் வெள்ளைப்பாலாக வருதா இல்லை திரிய வருதா மாதிரியான காம்பு பட்டு போச்சா அது மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து சந்தையில் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒரு விவசாயிகளை கொண்டு போய் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணை வந்து ரன் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி 35, 40, 50 ரூபா வரைக்கும் கூட கறிக்கு வந்து இறைச்சிக்காக விற்பனையாகக்கூடிய அளவுக்கு உடல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் இருக்குது. இதோட வந்து 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கூட வந்து மாடுகள் கிடைக்குதுங்க. அதாவது வந்து ஜெர்சி மாடுகள் 15, 20 ரூபாய்க்கு கூட ரொம்ப இழப்பு மாடாக சின்ன மாடாக பொட்டியாட்டு மாடாக கூட கிடைக்குதுங்க. விவசாயிகள் ஒரு உடியார் அப்படி இருந்தால் போதும் அப்படின்னாலும் அது மாதிரி மாடுகள் வாங்கி கொண்டு கறக்கிறாப்பு இருந்தாலும் கறந்து செனை பண்ணி விற்பனை செய்யும்போது ஓரளவுக்கு விற்பனையாகக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காராம் பசு காலைங்க, சுழி சுத்தமான காலை, தெளிவான காலைங்க, பல் சேர்ந்துருச்சுங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் வாங்கியிருந்தாருங்க. தெரிஞ்ச நண்பர் தான் வாங்கியிருக்காரு. இது யாராவது வேணாலும் கூட கால் பண்ணுங்கள், நான் நண்பர்கிட்ட பேசி வாங்கி தரலாமுங்க. பல் சேர்ந்துருச்சு, ஓரளவுக்கு தெளிவான காலைங்க. கொம்பில் மட்டும் கொஞ்சம் குட்டக்கமாக போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜல்லிக்கட்டு கால் டைப் கொண்டு வந்துருச்சு. இந்த காணொலியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் மூலிமா வந்து தெரிவிங்க. அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.